எதிர்பார்க்கல. சவுண்ட் பலமா இருந்தது போன்ல. இப்ப எங்க காணோம்? இந்த சவுண்ட் போதுமா? ஹேய், இதுக்கே பயந்த அப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கே. ஏதோ லேடி அட்வொகேட் தனி ஆளா இருக்கா. ஒரு கல்ல விட்டு எரிஞ்சு போன்ல மிரட்டுனா பயந்துட்டு கேஸ் எடுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அது நான் போன்லயே பதில் சொல்லி இருப்பேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, அதான். தெரியுது, அந்த பயம் உங்க 2 பேர் மூஞ்சிலையும் நல்லாவே தெரியுது. இத பக்கதான் வந்தேன். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க பாருங்க. உங்க வீட்ல யாரோ கல்லெறிஞ்சதுக்காக நீங்க இங்க வந்து எங்களை கேக்குறது இட்ஸ் நாட் ஃபேர். we are not responsible for this. இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, நீங்க இல்லல்ல? ஆஹா, அட ஆமா, போன் பேசினது கூட இங்க இல்ல. ஆனா அவங்க பேசின சிம் கார்டு இவங்க பேர்ல தானே இருக்கு. மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அட்வொகேட். அதிகமா கிரிமினல்ஸ் கூட பழகுறதுனால இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் எப்படி யோசிப்பாங்க, எங்க கோட்டை விடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட உங்க 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்க முடியும். ஆனா இன்னும் டைம் இருக்கு. என்ன சோனியா, நான் பறஞ்சது கரெக்ட் இல்ல? புரியலையா? காசர்கோடு, குபேரன் ஃபைனான்ஸ் ஞாபகம் வருதா? அங்க நீங்களும் உங்க பார்ட்னரும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எங்க இருந்தெல்லாம் அப்ஸ்காண்ட் ஆனீங்க, இது எல்லாமே பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல வந்துட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல எல்லாத்தையும் சப்மிட் பண்றேன். அப்போ தெரியும் இந்த அட்வொகேட் ஜான்சி யாருன்னு. இன்ஃபேக்ட் இந்த கேஸ் எடுக்கிற ஐடியாலே நான் இல்ல. ஆனா எப்ப 2 பேரும் என் வீட்டுக்கு வந்து என்னையே மிரட்டின மாதிரி பேசுனீங்களோ அந்த நிமிஷம் முடிவு பண்ண இந்த கேஸ நாம தான் எடுத்து நடத்தி இவங்க 2 பேரும் தான் அக்யூஸ்ட்னு ப்ரூவ் பண்ணி உங்களை உள்ள தள்ளணும். ஆமா, ஹரிய உள்ள தள்ளதானே இந்த பிளான் எல்லாம். தன் வினை தன்னை சொடுங்கிற மாதிரி நீங்க செஞ்ச தப்பே உங்களை உள்ள அனுப்ப போகுது. So, let's meet in the court. ஐயோ பிரதீபா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஜான்சி என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா. நாளைக்கு இத பத்தி கோர்ட்ல சொன்னா உடனே என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ ஐயோ. ரிலாக்ஸ் சோனியா. அந்த எவிடன்ஸ் எல்லாம் இந்த ஜான்சி கையில கிடைச்சாதானே? கிடைக்காம பண்ணிடுவோம்.
தூக்குறாக்கி இப்படியே வந்து குறுக்கல விடுவ யாரா நீ யாரான்னு கேட்டு எந்த உனக்கு பிரச்சனை போயிரு லோக்கல் போலீஸ்ல உனக்கு கம்ப்ளைண்ட் கொடு Hey, Sonia. Come on. Why are you so confusion? பிரதிபா, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி கேட்கலாமா? என் மேல இருக்கிற பழைய கேஸ் பத்தின எல்லா எவிடன்ஸுமே அந்த வக்கீல் கையில கிடைச்சா இந்த கேஸ் ஒண்ணு இல்லாம போயிடும். அதோட என்னையும் உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. ஜெயிலுக்கு போறத நினைச்சு பார்த்தாலே உள்ளுக்குள்ள பதறுது. நீ என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது வேணும்னா சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கலாம். பட் மை ஒர்க் இட்ஸ் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட். ஓகே? என்ன புரியலையா? சரி, கேரளால இருந்து வந்த போலீஸ் கிட்ட அவங்களோட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கியாச்சு. என்ன பிரதீபா, உண்மையாவா சொல்ற? யா, நீ வேற லெவல் பிரில்லியன்ட். தேங்க்யூ சோனியா. நான் எதிர்பார்த்தத நீ பெர்ஃபெக்ட்டா செஞ்சிருக்க. அந்த ஹரியவே நீ உள்ள அனுப்பிச்சிருக்க. உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் மாட்ட விட்டுருவேனா? சோ எவிடன்ஸ பத்தி கவலைப்படாம இந்த கேஸ இன்னும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலான்னு மட்டும் யோசி. டைம் வேற ஆச்சு. ஹியரிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வந்துடுங்கன்னு சொன்னேன். இன்னும் காணமே. என்னாச்சு மேடம்? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி. பழைய நண்பர் ஒருத்தர் இங்க வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனா இன்னும் காணோம். அதான். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேஸை எடுக்க எந்த அட்வொகேட்ஸுமே தயாரா இல்லை. ஆனா நீங்க துணிச்சலா முன் வந்து எனக்காக வாதாடி இருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல மேடம். என்ன சார் நீங்க? ஆரம்பத்துல நான் கூட உங்களை நம்பல. ஆனா லக்ஷ்மி, நீங்க இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டீங்கன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் நான் இந்த கேஸ் எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே. சார் இப்படியெல்லாம் நின்று பேசிட்டு கூடாது சார். வாங்க சார் போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அவரோட அட்வொகேட். என் கிளையண்ட் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? டைம் ஆச்சு மேடம், அதனாலதான் சொன்னேன். ஹரி சார், நீங்க கோர்ட்டுக்குள்ள போங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு பெயில் கிடைச்சிரும். ரொம்ப நன்றிங்க. அங்க பாத்தியா, வராத மாப்பிளைக்கு வரவேற்பு வச்ச மாதிரி எவிடன்ஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த ஹரிய காப்பாத்த முடியாது. என்ன மேடம், யாருக்கோ வெயிட் பண்ற மாதிரி இருக்கு? அக்யூஸ்ட் தான் உள்ள போயிட்டாரே, அப்புறம் யாருக்காக இவங்க வெயிட் பண்றாங்க? ஒருவேளை கேரளால இருந்து யாருக்காவது வெயிட் பண்றாங்களோ என்னவோ.
என்ன பாக்குறீங்க மேடம்? நீங்க எதிர்பார்க்கிற ஆளு வர மாட்டாரு. இவ்ளோ பெரிய கிரிமினல் லாயரா இருந்துகிட்டு இது கூட தெரியாத மேடம் உங்களுக்கு? இந்த கேஸ்ல ஹரிய நீங்க இல்ல, ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாத்த முடியாது. பிரதிபா மேடம், நல்லா இருக்கீங்களா? என்ன என்ன நீ யார் நீங்க? ஐ அம் சோ சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ராஜா மேடம், நீங்க ஃபைல கொடுங்க. இந்தாங்க மேடம். நீங்க உங்க வேலையை ஓகே பாருங்க. மேடம். பிரதிபா, இப்ப வந்துட்டு போனவன் யாருன்னு தெரியுதா? நானே சொல்லவா? சிட்டில இருக்கிற பெரிய திருடன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்து, நான் திருந்தி வாழ ஆசைப்படுறேன் மேடம், என் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு கேட்டான். நானும் அவன் மேல இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா முடிச்சு கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல லைஃபையும் அமைச்சு கொடுத்தேன். நீங்க என்னடானா அவன்கிட்டயே போய் போலீஸ் அடிச்சு எவிடன்ஸ் தூக்க சொல்லிருக்கீங்க. என்ன பிரதிபா, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் சரியா பண்ணுவாங்கன்னு நீங்க என்கிட்டயே கேட்டுக்கலாமே. நானே பெஸ்டா ஐடியா கொடுத்திருப்பேன். ஒரு கிரிமினல் லாயருக்கு இது கூட தெரியாதா என்ன? எனிவே, இன்னையோட ஹரியோட கேஸ் முடிஞ்சிரும். அடுத்து ஐயோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் பிரதீபா. அவ்வளவுதான், என் லைஃபே போச்சு. இந்த வக்கீல் சொல்றதெல்லாம் பார்த்தா நான் ஜெயிலுக்கு போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணு பிரதீபா. உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் அந்த ஜான்சி கையில கிடைச்சிருச்சுன்னு இப்போ வந்து சொல்றீங்க? சார், நாங்க அந்த ஆளை வச்சு எடுத்துட்டோம். கடைசியில பார்த்தா அந்த ஆளு இவங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கான். எங்க கண்ணு முன்னாடியே எவிடன்ஸ கொண்டாந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டான். சும்மா எதுவும் இல்லாதப்பே அந்த ஜான்சி கிட்ட பேச முடியாது. இப்போ எவிடன்ஸ் வேற கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கேஸ் அவங்க பக்கம் போயிரும். ஐயோ, இங்க பாருங்க, அரசு தரப்பு வக்கீலா இருந்தாலும் நீங்க கொடுக்கற காசுக்காகத்தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, இனி சைலண்ட் ஆயிர வேண்டியதுதான். இல்லைன்னா ஜட்ஜி முன்னாடி ஏமானம் போயிரும். சார் சார் ப்ளீஸ், இத பாருங்க, நான் உங்களுக்கு பேசினதை விட அதிகமா கொடுக்கறேன். பட் சோனியாக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டா ப்ளீஸ் சார். Jansi, you may start. Thank you, my lord. ஹரிய அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டரை நான் விசாரிக்க விரும்புறேன், my lord. Permission granted. R3 Inspector Chandra Bose, R3 Inspector Chandra Bose, R3 Inspector Chandra Bose. இன்ஸ்பெக்டர் சந்திரபோஸ், மிஸ்டர் ஹரிய அரெஸ்ட் பண்ணதுல இருந்து
சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? சொல்றேன் மேடம். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால கோர்ட் நேரத்தை வீணாக்க வேண்டாமே. நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கிறதே இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான். அந்த வேலையை நாம செய்யும் போது எப்படி கோர்ட் நேரம் வீணாகும்? Objection overruled. Jansi, you may proceed. தேங்க்யூ மை லார்ட். நீங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். மேடம், அன்னைக்கு ஒரு 10:30 மணி இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நாங்க உடனே அங்க போனோம். அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஒரே கூட்டமா இருந்தாங்க. அங்க அந்த பொண்ணு சோனியா ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சு அழுதுட்டு நின்னாங்க. என்னன்னு கேட்டப்போ வீட்டுல தனியா இருந்தப்போ இந்த ஹரி அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதாகவும் அந்த பொண்ணு அவர்கிட்ட தப்பிச்சு வந்து இவரை வீட்டுல வச்சு பூட்டிட்டதாகவும் அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. உடனே நாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி இருந்த அவரை நீங்க போய் திறந்து அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல மேடம், நாங்க போறதுக்குள்ள அங்க இருந்தவங்களே அவரை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க மேடம். அவரை வீட்டுக்குள்ள வச்சு நீங்க பிடிக்கல? இல்லைங்க மேடம், அங்க இருந்தவங்க சொன்னதை வச்சுதான் நாங்க சார்ஜ் ஷீட் எழுதணும். சரி, ஹரி சோனியா கிட்ட தப்பா நடந்துகிட்டத யாராவது பார்த்தாங்களா? எனி எவிடன்சஸ்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த மாதிரி தப்பு பண்றவங்க எல்லாம் யாருக்கும் தெரியாம தான் செய்வாங்க. இது கூட எதிர்க்கட்சி வக்கீலுக்கு தெரியலையே. சாரி சார், எனக்கு தெரியாதே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஏதாவது முன் அனுபவம் இருக்குமோ? Jansi, what are you trying to prove from this? மை லார்ட், அபார்ட்மெண்ட்டுக்கு போன இன்ஸ்பெக்டர் அங்க இருந்தவங்க சொன்னதை வச்சும் சோனியா அழுதுட்டு இருந்தாங்கங்கறத வச்சும் இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் சோனியா பிளான் பண்ணி தான் ஹரிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கா. அவரை உள்ள வச்சு பூட்டிட்டு இந்த சோனியா வெளியே வந்திருக்கா. வெளியே வந்துட்டு ஹரி தாங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதா அங்கிருந்த எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. அங்க இருந்தவங்களும் அப்படியே அத போலீஸ்க்கு தகவல் சொல்லிருக்காங்க. அத நம்பி இவரு எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாம வெறும் மவுத் ஸ்டாக்க வச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. மெஜாரிட்டி ஆனவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக அத அப்படியே நம்புறதுக்கு போலீஸ் எதுக்கு? ஹரிய சோனியா பூட்டி வச்சிருந்ததா சொன்ன அந்த வீட்டை போய் பாத்தீங்களா? இல்ல மேடம். ஏன் சார் பார்க்கல? தப்பு நடந்திருக்கிறதா சொல்லப்படுற அந்த இடத்தை பார்த்து போட்டோஸ் எடுத்து அத ப்ரூஃபா ப்ரொடியூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், தப்பு நடந்ததா சொல்லப்படுற சோனியாவோட வீட்ல ஒரு டம்ளர் கூட கீழே விழுந்து உடையல. எல்லாமே கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு. சோனியாவோட Dress கிழிஞ்சிருந்தது, தலையெல்லாம் கலைஞ்சிருந்தது. அழுதுகிட்டு ஓடி வந்தாங்கங்கிறதுக்கெல்லாம் பப்ளிக் வேணா தப்பா நினைக்கலாம். ஆனா போலீஸ் அப்படி நினைச்சு தப்பான கேஸ போட்டு ஒரு அப்பாவிய அரெஸ்ட் பண்ணதுதான் வேடிக்கையா இருக்கு யுவர் ஆனர். மை லார்ட், இந்த கேஸ்ல அவங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சு அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிச்சு மேடம். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எஃப்ஐஆரே போட்டேன். என்ன சார் நீங்க பாக்குறதுக்கு புத்திசாலி மாதிரி இருக்கீங்க, ஆனா இப்படி பேசுறீங்க. ஆமா, அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதுக்காகவாது ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அதையும் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, அப்படிதானே? ஏன் சார் இப்படி எல்லாத்தையும் சொன்னாங்கன்னு பண்ணிருக்கீங்களே, நீங்க என்னதான் சார் வேலை பார்த்தீங்க? மை லார்ட்,
போலீஸ் விசாரிக்கலன்னு இப்படி பேசுற எதிர்த்தரப்பு வக்கீல் ஒரு பொண்ணுக்கு நடந்த அநீதியை மறைக்க போராடுறாங்க. தனக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மேடம். அதுவும் நீங்க ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி செய்யறது பெண் குலத்துக்கே கேவலமா இருக்கு மேடம். பாவம் புண்ணியம் பேசுறதுக்கெல்லாம் இது கோயில் கிடையாது, இது கோர்ட். இங்க சாட்சியும் ஆதாரங்களும் மட்டும்தான் பேசும்.